ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 5-6 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தேங்க. வீட்டில் ஒரு காயும் இல்லை. மொட்டை மாடிக்கு போனேன். ஒரு 10 வெண்டைக்காய் இருந்துச்சு செடியில். அதை பறித்தேங்க. நல்லா ஹெல்த்தியாக இருந்தது. இப்போ வெண்டைக்காய் 5 நாளாக நான் செடியெல்லாம் பார்க்கல. அதனால நான் எல்லா செடியும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே காய்ச்சிருந்தது. வெண்டைக்காயெலாம் பறிச்சுக்கிட்டாங்க. வெண்டைக்காய் பூ பாருங்கள், எல்லா செடியிலையும் பூவும் காயும் நிறையா இருந்ததுங்க. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் உரம் கொடுத்துருந்தேங்க. அதனால கூட நல்லா காய்ச்சிருக்கலாம். வெண்டைக்காவை பறிச்சுக்கிட்டேன். அப்புறமா கோவக்காய் ஒரு 10 கோவக்காய் இருந்ததுங்க. கோவக்காய் செடியில் கோவக்காவையும் பறிச்சுக்கிட்டேன். கோவக்காய் நல்லா நீளமாக நல்லா மொத்தமாக இருந்துச்சுங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. அதையும் பறிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை, கொஞ்சம் மணத்தக்காளி கீரை எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டேன். இப்போ வெண்டைக்காய் சாம்பார் வச்சேங்க. அதே வானலில் எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டு வதக்கி கொடுத்தாங்க. அந்த கீரையை நல்லா கழுவிட்டு 1-2 அரிஞ்சுக்கணுங்க. அரிஞ்சிட்டு அதையும் அள்ளி வச்சேன். கீரை வெந்தோடனே அதில் சாம்பாருக்கு வச்ச பருப்பை ஒரு கரண்டி அள்ளி வச்சுருந்தேங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணுங்க. கீரைக்கு எப்பயுமே மஞ்சத்தூள் போட்டால் அந்த பச்சையாகவே இருக்கும், கலர் மாறாது. அதனால மஞ்சத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விடணுங்க. நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கனால அப்படியே ஊற்றினேன். பருப்பு சாம்பாருக்கு வச்ச பருப்பில் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் தேங்காயும் போட்டேன். கிளறி இறக்கிட்டேங்க. வெண்டைக்காய் சாம்பார் கீரை பொரியல். தேங்க்யூ.